தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 30/4/2023 ஞாயிற்றுக்கிழமை மகம் நட்சத்திரம் மாலை 3:36 வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, குரு பெயர்ச்சி இப்போ நடந்துருச்சு. 22ஆம் தேதி 8 நாள் முன்னாடி சனிக்கிழமை அன்றைக்கு இரவு குரு பெயர்ச்சி ஆணுச்சு. அப்படிப்பட்ட குரு பகவான் மேசராசிக்கு வந்திருக்கிற பொழுது அது எந்தெந்த ராசியை பார்க்கும், எந்தெந்த ராசிக்கு இடையூறாக இருக்குங்கிறத பற்றியெல்லாம், எந்தெந்த ராசிக்கு என்ன பலன் கொடுக்குங்கிறது நம்முடைய தினத்தந்தியின் சார்பாக வெளிவந்த குரு பெயர்ச்சி புத்தகம் பார்த்துருப்பீங்க. குரு பெயர்ச்சி பலன்கள்னு சொல்லி தினத்தந்தி சார்பாக சில தினங்களுக்கு முன்னால் வெளிவந்துச்சு. அதில் ஒவ்வொரு ராசியிலையும் கவிதைகள் எழுதியிருந்தேன். அதெல்லாம் நானே ஒவ்வொரு இதுக்கு ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதை கவித்துவமாக்கி, ஜென்மத்தில் குருதான் வந்தால் என்ன நடக்கும், 2லே குருதான் வந்தால் இல்லறத்தில் மகிழ்ச்சி கூடும் அப்படின்னு கவிதைகள் எழுதி 12 ராசியிலையுமே கவிதைகள் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த கவிதையினுடைய தொடர்ச்சியாக அது முழுமையாக அந்த பலன் முழுவதுமே கவிதைகள் எழுதியிருக்கேன். பொதுவாக குரு எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு வரும்னு சொன்னாலும், சில பேருக்கு குரு பகவான் நன்மை செய்யாமையும் இருக்கலாம். யாருக்கு அப்படின்னா, சுக்கிரபலம் அதிகமாக இருக்கவங்களுக்கு. இப்போ எல்லாருக்கும் குரு பார்த்தா கோடி நன்மை அப்படிங்கிறோம். இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன், துலாம் ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன். சுக்கிரன் யாரு அப்படின்னா குரு பகவானுக்கு பகை கிரகம். இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் குரு பார்க்காத காலங்களிலே எல்லாம் சில நல்ல பலன்கள் நடக்கலாம். ஆனால் அதனுடைய பார்வை வேற இடங்களில் பதியல நல்லா இருக்கும். ராசியில பதியாம மற்ற இடங்களில் பதியுது இல்லையா, அந்த பதியும் இடங்கள் எல்லாம் நல்லா இருக்குமா. இது அந்த அடிப்படையில் 2ஆம் இடத்துல குரு நின்னா என்ன பலன், 2லே குரு வந்தால், குரு பொதுவாக பார்க்கிற இடத்துக்கு பலன் கூட, இருக்கிற இடத்தை காட்டிலும் பார்க்குற இடத்துக்கு தான் பலன் கூட. சனி பகவான் எப்படின்னா இருக்கிற இடத்துக்கு பலன், பார்க்குற இடத்துக்கு அவ்வளவு திருப்தியாக இருக்காது. சனி பார்த்துச்சு அப்படின்னா அந்த இடம் அவ்வளவு தடைகள் நிறைய சந்திக்கக்கூடியதாக வந்துருமா. அந்த அடிப்படையில் சனியின் பார்வையினால என்ன நடந்துச்சு, கம்பராமாயணத்தில் கூட ஒரு பகுதி இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு பிரிது முறை எடுத்து சொல்கிறேன். இப்போ இன்றைக்கு 2லே குரு வந்தால் என்ன நடக்குங்கிறத பற்றின பாடலை சொல்ல போகிறேன். 2லே குருதான் வந்தால் இல்லத்தில் மகிழ்ச்சி கூடும். பொதுவாக குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க சார் அப்படிங்க சில பேர், எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, ஆனால் ஒரே ஒரு கவலை தான் இருக்குது, இந்த பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் ஆகணும், இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. எல்லா சுகபோகங்கள்லாம் அனுபவிக்கிறவங்களாக இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அந்த குரு 2ஆம் இடத்துல இருக்கணுமா. 2ல் இருந்துச்சுன்னா குடும்பஸ்தானம், வாக்கு தனம் குடும்பங்கிறத குறிக்கிற இடத்துல குரு வந்துச்சு அப்படின்னா வாக்கு வலிமை இருக்கும், குடும்ப சுகம் நன்றாக இருக்கும், தனம் நன்றாக வரும், தனவரவு தாராளமாக வரும், வாங்கல் கொடுக்கல் சரளமாகவே இருக்கும். ஆகையினாலே 2லே குருதான் வந்தால் இல்லத்தில் மகிழ்ச்சி கூடும், திரண்டதோர் செல்வம் சேரும், நிறைய செல்வம் சேரும். திருமணத்தடை அகலும், திருமணத்தடை இருக்கா அது அகன்று ஓடிவிடுமா. உறவினர் பகையும் மாறும், உயர் பதவி தானாய் சேரும். பதவிக்காக ஏற்பாடு பண்ணி இது மாதிரி தலைமை பதவி வரல, உத்தியோகத்தில் இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்னு இருந்தால், இந்த மாதிரி 2ல் குரு வந்துச்சுன்னா திடீர்னு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிரும், அவருக்கு இடமாற்றங்கள் இவருக்கு உயர் பதவி வரலாம். அப்படியெல்லாம் வரக்கூடிய ஆற்றல்லாம் சில பேருக்கு உண்டு. நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். இந்த 2ல் குரு வருகின்ற பொழுது மிக அற்புதமான பலன் நடக்குங்கிறாங்க. உறவினர் பகையும் மாறும், உயர் பதவி தானாய் சேரும், குருவை நீ வழிபட்டாலோ கூடுதல் நன்மை வாய்க்கும்னு நான் முடித்தேன். அதாவது எந்த கிரகமாக இருந்தாலும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லது என்பதும் தீயது என்பதும் அன்னை வளர்ப்பதில்லைன்னு ஒரு பாடல். அது மாதிரி எந்த கிரகமாக இருந்தாலும் அது நல்ல கிரகம் கெட்ட கிரகம்னு நீங்கள் பிரிக்க வேண்டாம். எந்த கிரகமும் நல்ல கிரகம்தான் வானில் பிறக்கையிலே, அது நல்லது என்பதும் தீயது என்பதும் வணங்கி மகிழையிலேன்னு நான் சொல்றது வழக்கம். அந்த அடிப்படையில் குருவை நீ வழிபட்டாலோ கூடுதல் நன்மை வாய்க்கும். உங்களுக்கு கூடுதலாக நன்மை கிடைக்கணுமா, வியாழக்கிழமை விரதம் இருங்க, சுண்டல் நைவேத்தியம் கொடுங்க, முல்லைப்பூ மாலை அணிவிங்க, மஞ்சள் வண்ணம் அஸ்திரம் அணிவிங்க, இல்லை சும்மா வெறும் அர்ச்சனை பண்ணுங்க, சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று வருங்க. ஆலங்குடின்னு இருக்கு, பட்டமங்கலம்னு இருக்குது, திருச்செந்தூர் மூலஸ்தானம் இருக்குது, திட்டை இருக்குது, எவ்வளவோ கோயில்கள் இருக்கு. நவகிரக கோயில்கள் நீங்களா, தனியாக சிவன் கோயிலிலே கூட குரு இருக்கிறார். அப்படிப்பட்ட குருவை கும்பிட்டால் உங்களுடைய குடும்பத்தில் குதூகலம் நடக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நல்ல காரியத்திற்கு பிள்ளையாசிரி போடுகின்ற நாள் இன்று. உங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றது. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். புகழ்மிக்கவர்கள் ஒத்துழைப்போடு இந்த இல்லத்திலே ஒரு நல்ல காரியம் நடைபெறும். பெரிய மனிதர்களின் சந்திப்பால் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளும் இந்த நாள் யோகமான நாள்.
ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு உறவினர்களின் உதவி கிடைத்து மகிழ்கின்ற நாள். உள்ளத்திலே மகிழ்ச்சி குதூகலிக்கும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு மற்றவர்கள் உங்கள் வார்த்தைகளை கேட்டு நடப்பார்கள். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்திகள் எல்லாம் உண்டு. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனி தானாக நடைபெறுகின்ற நேரமாக இன்று அமையப் போகிறது. மிதுனராசினியர்களே, உங்களுக்கு வருமானம் திருப்தி தரும் நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வள்ளல்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல்கள் சரளமாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் பலன் கிடைக்கும் விதத்திலே இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் மேலதிகாரிகள் உங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இந்த நாள் யோகமான நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். சந்தித்த நண்பர்களால் சில சங்கடங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். அது மட்டுமல்ல, இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் உங்களுக்கு வரலாம். சில காரியங்களில் தடை இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். திருமண தடை, உத்தியோகத்தில் தடை என்றெல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் அவை நீங்குவதற்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தடைகள் தானாக விலகும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலே சந்திரன் விரையாதிபதி இருக்கின்ற பொழுது விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருந்தாலும் மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். அதே நேரத்தில் 7லே சனி இருக்கின்றார். வாழ்க்கை துணை வழியே கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. எது நல்லது எது கெட்டது என்பதை ஆராய்ந்து செய்யுங்கள். புதிய வேலைக்கு கூட ஒரு சிலர் விண்ணப்பிக்க நேரிடும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பழைய வேலைக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று புதிய வேலை தேடலாமா என்று கூட சிந்திப்பார்கள். அந்த சிந்தனைகள் வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நிகழ்கால தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். நிறுத்த காரியத்தை நிறுத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். குருவின் பார்வை 12 இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். யோகமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். துலாம் ராசினியர்களே, நேரடி குருவின் பார்வை உங்களுக்கு இருப்பதால் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் கூட வியாபாரம், தொழில் எல்லாம் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கப் போகின்றது. பொதுவாக தொழிலே வருமானம் திருப்தி தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் பொறுப்புகள் வரலாம். எல்லாவற்றிலும் அபிவிருத்தி ஏற்படுகின்ற இந்த நாள் பெரிய மனிதர்களை சந்திப்பாலும் உங்களுக்கு மிகுந்த பலன்கள் கிடைக்கப் போகின்றது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள் இந்த நாள். வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சியில் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். ஆன்மீக பணியிலே ஆர்வம் காட்டுவீர்கள். தேவையான நேரத்தில் தேவையானபடியே உங்களுக்கு உதவிகள் வந்து சேரும். 6ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதால் அரசியல் பிரமுகர்கள் உங்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு நடைபெறாத சில காரியங்களை நீங்கள் நடத்தி கொள்வீர்கள். எல்லாம் இன்றைக்கு இனிய பலன்களாகவே உங்களுக்கு வரப்போகிறது. தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு இன்று ஒரு யோகமான நாள். பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல் வரும். பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மாற்றப்படலாம். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்படலாம். 5லே குரு இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதனாலே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. காரியங்கள் நிறைவேறிவிடும். மகர ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இல்லத்திலும் தொல்லை. அருகில் இருப்பவர்களாலும் அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு குறையும். பணச்செலவு அதிகரிக்கிறதே என்று நீங்கள் நினைப்பீர்கள். குடும்பச்சுமை கூடுதலாகத்தான் இருக்கும். விரயங்கள் சமாளிக்க முடியாமல் இருக்கலாம். யாருக்கேனும் நீங்கள் பொறுப்பு சொன்னால் அதன் மூலம் சிக்கல்கள் வரலாம். மிக மிக கவனம் தேவைப்படுகிற நாள் இந்த நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கு திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் நாள். திடீர் தனவரவு உங்களுக்கு உண்டு. தொழிலிலே அபிவிருத்தி, உத்தியோகத்தில் அபிவிருத்தி உண்டு. பெரிய மனிதர்களின் சந்திப்பால் உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். அதே நேரத்தில் எடுத்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும். எதிரிகளின் தொல்லை குறையும். 5லே செவ்வாய் இருப்பதால் இடம் பூமி வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம் அனைத்திலும் திருப்தியாக இருக்கின்ற இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு பணி நிரந்தரம் பற்றிய ஒரு தகவல் வரலாம். இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் உங்களுக்கு சக பணியாளர்கள் உங்களோடு சேர்ந்து உல்லாச பயணங்களை மேற்கொள்வார்கள். 2லே சூரியன் இருப்பதால் பொருளாதாரத்தில் இருந்த தடை அகலும். கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கலாம். அதே நேரத்தில் புதியவர்கள் அறிமுகமாவார்கள். அவர்கள் மூலமாக எதை செய்யலாம் என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். அஷ்டமத்தில் கேது இருப்பதால் வாகனங்களால் ஒரு சிலருக்கு தொல்லைகள் ஏற்படலாம். வாகன பழுதுகளால் வாட்டங்கள் ஏற்படும். இருந்தாலும் கூட இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே இன்று அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று சிவனையும் உமையவளையும் நீங்கள் வழிபடுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.